அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 4 எழுத்துக்கள் இருக்க ஒரே ஒலி மாற்றத்தோட ஒரே 4 எழுத்துக்கள் இருக்குது. அதாவது 4 ஆல்ஃபபெட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். அதில் வந்து கா கா வந்து எழுதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கா இப்படி ஒரு கோடு போட்டு ஒரு முட்டை போட்டு ஒரு கொம்பு போட்டால் கா. அதுக்கடுத்து க க எழுதுறது எப்படின்னா ஒரு 2 போல் ஒரு 2 போல் போட்டு அது பக்கத்தில் வா மாதிரி ஒன்று போட்டோம்னா க. அடுத்து க. இது கொஞ்சம் அழுத்தமான சத்தத்தோடு சொல்லணும். அதுக்கு ஒரு கோடு அதோட டிக் மாதிரி இந்த பக்கம் வால் போட்டு அது பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு போட்டோம் க. அடுத்து இந்த காவையை அழுத்தி சொல்லணும் க. இதுக்கு ஒரு 3 போல் போட்டு மேலே அதோடு ஒட்டி ஒரு கோடு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கோடு போடணும் க. சா. இந்த சா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கோடு ஒரு அரைவட்டம் அதோட ஒரு கால் மேலே ஒரு கோடு. சா. இதை அழுத்தி சொல்கிறோம். அதை எழுதுறது ஒரு 3 போல் போட்டு இந்த 3ஓட வாலுக்கு ஒரு முட்டை போடணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு மேலே இருக்க கோடோடு இணைக்கணும். அது சா. ஜா. ஜா வந்து முதல்ல எடுத்தோன்னே அரைவட்டம் போட்டு அப்புறம் ஒரு கோடு போட்டு அதுக்கு காலும் மேலே கோடும் போட்டால் ஜா. ஜா. அது வந்து ஒரு கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு இதை எஸ்லேருந்து ஒரு இணைச்ச ஒரு கோடோட மேலே ஒரு கோடு போட்டு மேலே முடிக்கணும் ஜா.